நாங்கள் தான் வந்துடணும்னு பிஜேபியோட எப்போ அதிமுக எடப்பாடி சேர்ந்தாரோ அன்னைக்கே அதிமுகவுக்கு அழிவுன்றதை நாங்கள் அப்பயிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அதிமுக என்பது அடுத்த தேர்தலில் இருக்குமா இல்லையான்றது $1 மில்லியன் கேள்வி. அவர்களை ஏதாவது ஒரு இயக்கத்தை அழித்தொழிப்பது என்பது இந்தியாவுடைய பல மாநிலங்களில் பிஜேபி இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இயக்கத்தை பல கட்சிகளை காணாமல் செய்திருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் அதிமுக அத்தகைய பரிதாபகரமான நிலைமைக்கு உள்ளாகி சார், அதாவது அவங்க தானாக முன் வந்து அவையில் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு கேட்கல, ஏன்னா ஆதரவு போதுமான ஆதரவு இருந்தது. நாங்க கவர்னர்கிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நாங்க கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்றதை கேட்கணும்ல. நாங்க ஆதரவு கடிதம், நான் சிபிஐ, சிபிஎம், பிசிகா, ஐயுஎம்எல் ஆதரவு கடிதம் கொடுத்த உடனே அவருக்கு போதுமான அளவுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான போதுமான ஆதரவு என்பது கிடைத்து விட்டது. அவையில் அன்றைக்கு தானாக முன் வந்து பலரும் ஆதரிக்கிறார்கள், சிலர் நடுநிலை வைக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் நடுநிலை, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நடுநிலை வைத்தாங்க, பிஜேபி நடுநிலை வைத்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு அணியில் இருந்தது. ஏன் இதை மட்டும் கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? ஆகவே முற்றிலும் அரசியல் சூழலில் ஒரு பெரும் மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. முதல்ல அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அரசியல் சூழலில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அநேகமாக இப்போது இல்லை. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட மாட்டேன்றீங்க. கேளு, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காப்ப இருந்தால் இல்ல இருந்திருந்தால் அவங்க அவையில வந்து நடுநிலை வைக்கிறாங்க. பிஜேபி அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது இருக்கிறதா? இல்ல. ஏன்னா பிஜேபி அவையில நடுநிலை வைக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்கிறாங்க. இவங்களோட நின்ன அமமுக கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு உறுப்பினர் இவர் நீக்கிறாரு, அவர் உடனே அங்கே ஆதரவாக வாக்களிக்கிறாரு. அதிமுக 2ஆ உடைஞ்சு ஒரு பகுதி வாக்களிக்கிறாங்க, ஒரு பகுதி வெளிநடப்பு பண்றாங்க, எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தானே. அந்த அணி என்பதே இப்போது இல்லையே. அதே தானே இப்ப வந்து தாவேகாவும் முன்னெடுத்திருக்கு. ஏன்னா வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி கூட பார்க்காம அவருக்கு ஆதரவு 25 எம்எல்ஏக்களை தான் ஓட்டு போறதுக்கு முன்னாடி போய் அவர் பார்த்துட்டு வராரு. சிஎம் நேரடியா போய் பார்த்துட்டு வராரு. அவங்க தரப்புல சொல்றது எடப்பாடியை பாக்குறதுக்கு நாங்க டைம் கேட்டோம், அவர்கள் தரப்புல டைம் கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சார், எங்கள்கிட்ட சொன்னது கேபி முனுசாமி, அதுக்கப்புறம் மறுத்திருக்காரு. எங்கள்கிட்ட சொன்னது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். எல்லா தலைவர்களையும் பார்த்ததை போல எடப்பாடி அவர்களையும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் அதிமுக வந்து எங்க கூட வந்துருவாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஆதரவு நான் பேசும்போது கூட அதான் சொல்றேன். பாஜக பண்ண நிறைய டிவிகே செஞ்சிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த வேறுபாடு என்ன கேக்குறோம்? அவங்களுக்கு ஆட்சி அமைச்சிட்டா எல்லாரும் போய் பார்த்தாரு, முன்னாடி போய் பார்க்கல. முன்னாடி யார் தேவையோ அவங்கள மட்டும் தான் பார்த்தாரு. அதாங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட நாங்க உட்பட சொன்னது எல்லாத்தையும் பார்த்திருக்கீங்க, அவரையும் பார்த்திருக்கலாம். இந்த ஒரு குரூப் பார்க்கறது இன்னொரு குரூப் பார்க்காம இருக்கிறது பொறுத்தமல்ல அவரையும் பார்த்துருக்கலான்றது ஏற்கனவே உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி தேர்தல் நடந்து 20 நாளையில ராஜினாமா பண்றது, திரும்ப வந்து கட்சியில் சேர்றது, அது ஏற்கனவே கட்சியின் சார்பில் நாங்கள் கடுமையான எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த பிறகு அந்த நாளோட ஸ்டாப் பண்ணதுல சிபிஎம்க்கு முக்கியமான ரோல் இருக்கு. இல்லைன்னா இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணிருப்பாங்க. எங்க தரப்புல இருந்து இல்ல எங்க கட்சி சார்பா தான் நான் சொல்ல முடியும். தாவேகா சார்பா நான் பதில் சொல்றதுக்கு இல்ல. 4 எம்எல்ஏக்களை சேர்த்தது உடனே 20 நாளையில வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் 20 நாட்கள்ல ராஜினாமா பண்ணது என்பது தவறான ஒரு செயல். அப்படி ராஜினாமா பண்ணவங்க விரும்பி ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களையா நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டது உடனடியாக சேர்த்து கொண்டது தவறு. அது தாவேகா பேர்ல தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் ஏற்கனவே நாங்கள் வெளிப்படுத்திருக்கோம். எதிரியுமே தாவேகாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பதற்கான ஒரே வாய்ப்பு அந்த கட்சிக்கு மட்டும்தான் இருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது என்பது ரொம்ப அவசியம். அதற்கு மாறான வேற எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது. அதனால நாங்க வந்து என்ன அடிப்படையில் இதுக்கு ஆதரவு என்பதை ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்தியாச்சு. அதனால தாவேகா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். சோசியல்காரராக அவருடைய அரசியல் செயலாளராக நியமிச்சாங்க, உடனடியாக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு உடனே கட்சியில் சேர்ந்தது நாங்கள் தவறுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையில சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, வரவேற்கிறோம். அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அது
கொள்கை சார்ந்து அதில் ஏதாவது எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னா நாங்கள் உடனடியாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம். அவர்களிடம் நேரடியாக அவங்களை சந்தித்து வற்புறுத்தி இதில் எல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதையும் நாங்கள் வந்து சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அது என்னன்னு பார்ப்போம். ஓகே சார், இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள், கொலை வழக்கு, அதாவது கொலை முயற்சி வழக்கு இதெல்லாம் நடந்துட்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாவெல்லாம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வதந்தியா ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு ஏற்கனவே வழக்கு அவங்க மேல இருக்குன்னா அமைச்சர்களை மாற்றணும் அப்படின்றத போயிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் வைக்கல. வழக்கு இருந்தால் வழக்கு அவர் தான் சந்திக்கணும். வழக்கு அவங்க மேலே இருக்குன்னா வழக்கு அவங்க தான் எதிர்கொள்ளணும். வழக்கின் மீது தண்டனை வந்தால் இயல்பாகவே அமைச்சரை விட்டு போயிடுவார். அதனால வழக்கை எதிர்கொள்ளணும், அவ்வளோதான். சட்டப்படி அமைச்சராக இருந்தாலும் வழக்கு இருக்குன்னா வழக்கை சட்டப்படி அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். எந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே சார் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து ஏற்றுக்கிட்டே இப்படி மக்கள் ஓட்டு போட்டு தான். அதான் சார் அந்த கட்சி தானே சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் சார்பாக மக்களிடம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் மக்கள் எதிர்க்காங்கன்றீங்க. மக்கள் வாக்களிச்சு தான் வந்திருக்காங்க. விஜய்க்காக ஓட்டு போனாங்க, விசிலுக்காக ஓட்டு போட்டாங்களன்றதெல்லாம் பிரச்சனை. அந்த கட்சி சார்பாக எழுதப்பட்டு தானே வெற்றி பெற்றிருக்காங்க. மற்றபடி அவர்கள் மீது பழைய வழக்குகள் இருக்கு, பழைய ஹிஸ்டரி என்னது இருக்குன்னா அது சட்டப்படி அவங்க எதிர்கொள்ளட்டும். தண்டனை வச்சா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். திடீர்னு வந்து உங்களை நான் வந்து கூட சொல்ல நீங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு தரீங்க, எப்போ நீங்க உங்க ஆதரவு வாபஸ் பெற்றுருக்காங்க. திடீர்னு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற திமுக வாக்குகளையும் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகளோ ஐஎம்எல்ஓ மந்திரி சபையில இடம் பெறுவதை வந்து திமுக தரப்பு கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. அது வந்து சட்ட ரீதியா சரியா இருந்தாலும் தார்மீக ரீதியா வந்து சரி நினைக்கிறீங்க? இல்லை அதாவது யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. அவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஒருவேளை இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமையலன்னா பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடு தான் நாங்கள் பார்க்கணுமே தவிர ஆட்சி எவனா அமைக்காட்டி போட்டுன்னு நாங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அந்த முடிவு என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிற அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மிக சரியான முடிவு. இல்லைன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கோம், அதை நீங்க வரவேற்பீங்களா? நாங்க வரவேற்க மாட்டோம். எக்காரணம் கொண்டு அதுக்கு இடம் தர மாட்டோம். சோ அதனால யாரோட நின்று ஜெயிச்சோம், போனோம், வந்தோம், அதையெல்லாம் விட முக்கியமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைவது. பிஜேபியை அது ஒண்ணு மறுக்கலையே. நாங்க எங்க தமிழ்நாட்டு இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பர் தான். ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் ஒரு வெற்றி தான், ஒரு ஓட்டு குறைச்சு வாங்கினா தோல்வி தான். நம்பர் தான். திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நாங்களும் சேர்ந்து தான் தோத்துருக்கோம். நாங்க ஒன்றும் அதை மறுக்கலையே சார். என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்ன இல்ல திமுக அதிமுக அணி தோற்று விட்டது என்றால் நாங்களும் சேர்த்து தோத்துருந்தானு சொல்றேன். திமுக மட்டும் தோத்துருச்சு நான் சொல்றேன். இந்த ரெண்டு அணி தோத்துருச்சு. மூன்றாவது இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்க தான். இல்ல இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஏங்க இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி சார், தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி என்ன எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவது. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. சண்முகம் சார் இப்படி சொல்றாரு சார், நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க.
ஏங்க நான் தெளிவா தானே சொல்றேன், உங்களுக்கு விளங்கலையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார் கொஞ்சம் இருங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது, வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று எடுத்த முடிவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவை தவிர யாருடைய தூண்டுதல்லையோ ஒப்புதல்லையோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது 8ஆம் தேதி சொல்லியிருக்கேன். நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 10 நாள் கழிச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் கேட்டார்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? அப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன் வந்தா கேக்குறீங்க? உங்க நிருபர் அங்க இருக்காருல்ல, சென்னையில இல்லையா? கேட்கலையே, யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரின்றது இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். இதை அப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எதிர்காலத்திலும் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் யார் ஆதரவு அளித்தாலும் அல்லது யாருடைய ஆதரவை பெற வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். உள்ளாட்சி தேர்தல் நடக்க போதா? முதல்ல 6 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அது தள்ளி போனா என்ன பண்ணுவீங்க? அது வரும்போது பாத்துக்கலாம் சார். வர்றதுன்னா அவங்க ஒண்ணு சொல்லல. ஆமா, ஏற்கனவே நடத்திருக்கணும். சட்டப்படி தேர்தல் உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனா கடந்த ஓராண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகமே இல்லை. ஏன் அப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்கல? நாங்க கேட்கறது தெரியுமா உங்களுக்கு சார்? எங்க பழைய அறிக்கையில எடுத்து பாருங்க சார். சார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டத்துக்கு விரோதமா ஆளுங்கட்சிகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை உரிய முறையில் நடத்தாமல், உரிய அதிகாரம் வழங்காமல், உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அது சீர்குலைந்து போய் இருக்கிறது. அது எல்லா பிரச்சனையும் நாங்க அவ்வப்போது எழுப்பவே செஞ்சிருக்கிறோம். வெளியே போறதுனால ஒன்னும் நடந்திருக்காது. நாங்க மட்டும் வெளியே போறதுனால என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்க சார். இல்ல 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 இப்ப மொத்த அரசியல் வரலாறு பேசலாமா? அந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் எங்களுடைய பிரதானமான விஷயம். அதுக்கு உட்பட்டுதான் உள்ளாட்சி, நகராட்சி, மற்றதெல்லாம். பிரதானமான நோக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது உடனே நாங்க வெளியே போறோம், உடனே நாங்க வெளியேறுவோம் சொல்ல முடியுமா? ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி செய்யணும். இல்ல இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி அப்படி நடத்த முடியும். டிமாண்ட் இருக்கிறது வேற. ஆமா, நாங்க போராடிட்டு தானே இருந்தோம். இல்ல இல்ல எந்த பிரச்சனையில நாங்க போராட மாட்டோம். அதை தான் சொல்லுங்க சார். தமிழக வெற்றி கழகம் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா ஆட்சிக்கு வந்தா எல்லாமே சொல்றாங்க. ஆமா, அதே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால ஏஐ தொழில்நுட்பம் வச்சு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு வந்து போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மிக மிக தவறான ஒரு செயல். மிக மிக தவறான, அதுதான் சொல்றேன், மிக மிக தவறான செயல், கண்டிக்கத்தக்க செயல். இது போன்ற நடவடிக்கைகள்லாம் அவர்கள் ஈடுபடுவது என்பது அவர்களுக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரும். என்ன பண்றாங்கன்னு வெளியில வந்து திருச்சியில வந்து பேசும்போது ஒரு முதலமைச்சர் அவர் இப்படி ரொம்ப ஆவேசமா பேசிட்டாரு அப்படின்னு எல்லாரோட மத்தியில ஒரு கருத்து இருக்குது. அங்க வந்து அமைதியாக இருக்காரு, ஆதவாச்சினா தான் முதல்வர் போல் செயல்படுறாரு, இவர் வந்து டம்மியா இருக்காரு அப்படின்ற ஒரு தாட்டம் போறாரு. யார் சொல்றா? பொதுவா மக்கள் இல்ல இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? காலைல கரெக்டா 10 மணிக்கு போயிடுறாரு, சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் என்ன பண்றாரு? நீங்க போய் பாருங்களேன், பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க போய் பாருங்க சார். சார் ஒரு நிர்வாகத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, ஏன் நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? நிர்வாகத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் அவங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு அவகாசம் தேவை. அந்த முறையில் தினமும் சின்சியரா ஒரு ஆபீஸுக்கு போறாருன்றது நல்ல விஷயம் தானே. ஏன் எல்லாமே நெகட்டிவாக பாக்குறீங்க? இல்ல நான் கேட்கறது எதுக்கு எல்லாத்தையும் நெகட்டிவாக பாக்குறீங்க? அவர் அப்படிதான் கேக்குறாரு, அவர் அப்படி கேக்குறாரு. அதிகாரிகள் என்ன குழப்பத்தில் இருக்காங்க? அதிகாரிகளுக்கு எந்த குழப்பமும் இல்லை சார். இவங்க தான் புதுசா தவிர. ஏங்க
ஆட்சிக்கு வந்திருக்கிற இவர்கள் தான் புதிதே தவிர ஆட்சியாளர்கள் நிர்வாக அதிகாரிகள் யாரும் புதுசு கிடையாது. அவங்களுக்கு அதுதான் வேலை. யார் ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் அவங்க அந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. எந்த அதிகாரியாவது எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம இருக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோட தான் ஆட்சி நடைபெறும்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவேளை அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் இது திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் 2 பேர்த்தையும் தான் சொல்றேன். ஏற்கனவே பேசும்போது நீங்க பேரெல்லாம் ஓட்டு போட சொன்னா தாவேக்காக அது மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை இன்ஸ்டா மூலமா உருவாக்கி எல்லாருமே ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கதான் ஒரு எந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இது வந்து நீங்களா கிரியேட் பண்றீங்க. மீடியாக்கள் ஏற்கனவே சொன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. எப்படி சொல்ல எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. எல்லா இடத்துலயும் கிடையாது சார். எல்லா இடத்துலயும் இப்ப இங்க மின்தடை இருக்கா சார்? எங்க கோடை இல்ல மின்தடை தமிழ்நாடு பூரான்றதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கேளுங்க சார். சார் அதாவது சில இடத்துல கரண்ட் இல்லைன்றத அவர் சேர்மனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்றைய தினம் சேர்மனே ஒத்துக்கிட்டு இருக்காரு. சில இடத்துல மின் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. மின் ஏங்க நான் இப்ப என்ன சொல்றேன், தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சேர்மன் மின் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு தானே சொல்றேன். ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் அப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்ல இல்ல விநியோகத்தில் பிரச்சனைன்னு சொல்லிருக்காரு. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடையாது. ஹார்ட் டிஸ்க்ன்றது அதாவது சம்மதம் எல்லாம் பேசுறாருன்றேன். ஹார்ட் டிஸ்க் காணா ஆமா அதாங்க அது எவன் ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்கிட்டான். எவன் பண்ணி சம்மந்தப்பட்டிருந்தாலும் அது குற்றம். அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வேற யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ, என்ன நோக்கத்துக்காக ஹார்ட் டிஸ்க் வந்து களவாடப்பட்டதோ அது பூரா முழுமையான விசாரணை என்பது நடத்தப்பட்டு தண்டிக்கப்படணும். அதனால ஒரு அலுவலகத்துக்குள்ள ஹார்ட் டிஸ்கோ கோப்போ எது காலாம போனாலும் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஒவ்வொரு ஆட்சி வரும்போது மட்டும் 5 மாசம் 6 மாசம் மட்டும் தலை தூக்குது. போன ஆட்சி வந்து நடந்தது. செந்தில் பாலாஜி அணில் ஓடுது அப்படின்னு ஒரு கதையை வந்து பண்ணாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அறிவிச்சு அந்த ஆட்சி அதுக்கப்புறமா மின்சார தட்டுப்பாடு கொஞ்சம் இல்லாம இருந்தது. இப்ப மறுபடியும் புதிய ஆட்சி வந்திருக்கு. இப்ப மறுபடியும் வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி மாற்றம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆரம்பத்துல வந்து மின் அது சரி பண்ணணும்னு சொல்லுங்க. தட்டுப்பாடே இல்லாமல் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருமே வற்புறுத்துவோம். திருச்சியில நன்றி சொல்ல வரும்போது பொதுமக்களுக்கு வாக்களித்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு அரசியல் திட்டங்களை ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டு திமுகவுக்கு தான் போட்டி சொல்லி டிவிக்கு திமுக போட்டி சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சார் எல்லா மக்கள் வந்து யாரும் அதை வந்து கேட்டுக்கு ஏற்புடைய பேச்சா இல்லைன்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு சார். சரி சரி அவரு கேட்டுங்க. இல்ல நீங்க இல்ல தாவேகா தலைவர்கிட்ட கேட்கிற கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க. திறக்கப்பட்டிருக்கா? நாங்க அதை சார் கொஞ்சம் அதாவது நீங்க எங்க இருக்கீங்க எங்க அறிக்கையெல்லாம் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த கேளுங்க 717 கடைகள் மூடும்னு அறிவிச்ச போது மணமகிழ் மன்றங்களும் சேர்த்து மூடப்படணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வழியில் ஏன்னா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டு கோயில் பள்ளி சொல்லியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழிகள்லேயே அந்த மாதிரியான கடைகள் இருக்குது. அதுவும் பொதுமக்கள் அதிகமாக போகக்கூடியது தான். அதையும் சேர்த்து 3ன்னு சிபிஎம் தான் அறிக்கை விட்டது. வேற யாரும் அறிக்கை விடல. மூட சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கோம்.
நாட்டுல இருந்து டாஸ்மாக் கடை மூட சொல்லி சிபிஎம் போராட்டம். சார் இப்போ மட்டும் என்ன போராட்டமா இருக்கும் அரசு கடைகளை மட்டும் மூடி இருக்காங்க. சார்? இப்ப நடந்திருக்கிற போராட்டங்கள்லாம் போராட்டம் முன்னெடுக்கலையே சார். நடந்துட்டு தான் இருக்கு. எங்க மாதர் சங்கத்தை தவிர வேற யாராவது நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. நடத்திட்டு தான் சார் இருக்கு. இந்தா இவரு எங்க மாவட்ட செயலாளர் மேலேயே வழக்கு இருக்கு. நான் தான் சொல்றேன், மணமகிழ் மன்றங்கள் உட்பட மூடப்பட வேண்டும் நாங்க மட்டும் தான் சார் சொல்லியிருக்கோம். வேற எந்த அறிக்கையாலும் இருக்கான்னு சொல்லுங்க. எந்த லாட்டரி சீட்டும் வரக்கூடாது. ஆன்லைன் இல்ல, எந்த லாட்டரி சீட்டு ஏற்கனவே பல குடும்பங்களை அளித்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. அவர் ஆதாரத்தை இருந்தா அவர் இது பண்ண சொல்லுங்க சார். அதான் சொல்றேன், அது கூடாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று. தடை செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்தால் அது சட்டவிரோதம். போதைப் பொருளா இருக்கட்டும், குட்காவா இருக்கட்டும், லாட்டரியா இருக்கட்டும், சட்டப்படி தடை செய்யப்பட்டது. பாஜகவும் இணைந்து செயல்படுறாங்க, கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அறிக்கை கொடுத்து நம்ம தேசிய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் வந்து கார்கே இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஆமா, ராகுல் காந்தியினுடைய ஒரு இன்மெச்சூர்டு ஸ்பீச், அது இன்மெச்சூர்டான ஸ்பீச். அது அப்பயே நாங்கள் கண்டிச்சிருக்கோம். இப்போ முறையாக அந்த கட்சியினுடைய தலைவருக்கு முறையாக கடிதம் எழுதியிருக்கோம். அதாவது பிஜேபி எதிர்த்து களத்தில் நின்று உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிற சிபிஎம் பார்த்து உங்களுக்கு தேர்தல் அரசியலுக்காக, தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு உங்கள் 2 பேத்துக்கும் உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது, இன்மெச்சூர்டான ஸ்பீச்சு. அதை அப்பயே நாங்கள் வந்து கண்டிச்சிருக்கோம். இப்போ முறையாக நீங்கள் அவரை ஒழுங்குபடுத்துகின்ற முறையில் நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவருக்கு எங்கள் கட்சியின் சார்பில் முறையாக கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கு. அதாவது RSS இன்னொரு அமைப்பு தான் அண்ணாமலை துவக்கியிருப்பது. 2500 அமைப்பு, 2500 இந்தியாவில் 2260 அமைப்புகளும் 240 அமைப்புகள் வெளிநாடுகளிலும் RSS-ஆல் வழிநடத்தப்படுகிறது. இப்ப 2501வது அமைப்பை அண்ணாமலை துவக்கியிருக்கிறார். ஆகவே RSS இது முதல்ல அண்ணாமலையை கேட்டா அண்ணாமலை முடிங்க, அப்படியே நீங்க திரும்ப விளக்கம் சொன்ன, நான் தான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால அது ஒன்றும் புதுசு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. ஆகவே 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 அண்ணாமலை மூலமாக ஒரு புதிய பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வலுப்பட முடியுமா என்கிற நோக்கத்தோடு தான் அமித்ஷா மோடியினுடைய முழுமையான ஆசியோடு அந்த அமைப்பை அவர் துவக்கியிருக்கிறார். இன்றைக்கு பிஜேபி கட்சியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் அங்கே போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ அவர் பல லட்சம் பேர் சில மணி நேரத்தில் சேர்ந்துட்டதா ஒரு பிம்பத்தை அண்ணாமலை வந்து கிளப்பி விட்டுருக்காரு. அது அவங்க கணக்கு, அவங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன் அவ்வளோ குறைச்சி சொல்றாருன்னு தான் எனக்கு புரியல. 1.5 கோடி பேர் சேர்ந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் லட்சக்கணக்கில் சொல்றாரு? அமைச்சரவையில் சேர்ந்ததை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த கட்சி அவர்கள் எடுக்கிற முடிவு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைச்சரவை சேர விரும்பலை. ஏன்னா எங்களுக்கு அதுக்கான பலம் என்பதில்லை. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அமைச்சரவையில் சேர்வது என்பது எந்த விதத்திலும் நாம் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியத்தை வற்புறுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது. ஆகவே நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு என்பது எடுத்துருக்கோம். விசிகா UML அவங்க சேர்றதுன்னு அவங்க முடிவு அவர்கிட்ட கேளுங்க, தோழர் வரும்போது கேளுங்க. இல்ல அமைச்சரவையில் பங்கேற்கிறது என்பது அவர் எடுத்த நிலைப்பாடு, நாங்க எடுத்த நிலைப்பாடு வெளியில இருந்து இல்ல. எதிர்காலத்தில் அண்ணாமலை வந்து புதுசா கட்சி அமைச்சிருக்காரு. இதே குற்றச்சாட்டு தான் நீங்க வைக்கிறீங்க. வழிகாட்டுதல் தான் நான் என்ன கேக்குறேன், கட்சியிலேருந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்ற ஒரு ஆளு பிரதமரை பாக்குறது, உள்துறை அமைச்சரை பாக்குறது, தலைவரை பாக்குறது, ராஜினாமான்னு இங்கேருந்து சொல்லிட்டாவே ராஜினாமா தான்.
அல்லது இங்கேருந்து ஒரு கால் கடிதாசி எழுதி மெயில் அனுப்பிச்சிருக்கலாம். இதுக்காக டெல்லியில் போய் இவங்களையெல்லாம் 2-3 நாள் தங்கி பார்த்து பேசி வந்து ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா அது வந்து ராஜினாமா பண்ணதுன்னு அர்த்தம். என்ன சார் சொல்றீங்க? குழந்தை கூட நம்பாது. எதை எடுத்தாலும் இல்லை சார். இதுல வந்து இல்லைன்னா அவரை மறுக்க சொல்லுங்க. இது இல்லைன்னா அவரை மறுக்க சொல்லுங்க சார். எதை எடுத்தாலும் இல்லைன்றீங்க, தப்பு. நான் சீரியஸா சொல்றேன். பிஜேபி தமிழ்நாட்டில் அவர்களால் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரை சொல்லி தமிழ்நாட்டில் வளர முடியாது, கால் ஊன முடியாது என்பதை உணர்ந்துதான் அண்ணாமலையை, அதாவது எந்த அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார்களோ அதே அண்ணாமலையை திரும்ப அவர்கள் கொண்டு வந்து களத்தில் நிறுத்துகிறார்கள். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அப்படித்தான் தாவேகாவே சொன்னாங்க. நான் சொல்றேன், தாவேகாவே இப்படிதான் கூட்டணி கட்சி அமைச்சர்கள் தலைவர்கள் சொன்னது. பாஜகவோட சிபிஎம் தான் விஜய் தாவேகா கட்சி சொன்னாங்க. இப்ப நம்ம அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சோம். இப்படி வரிசையா போயிட்டு இருக்குது. இல்ல அண்ணாமலையும் விஜய் அங்க ஒன்னா சேர்க்கிறீங்க. அண்ணாமலை அந்த கட்சியில இருக்கிறவருங்க, அந்த ஏற்கனவே தலைவராக இருந்தவர். அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவர், ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்தவர், வந்து அரசியலுக்கு வந்து தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டவர். அப்புறம் அண்ணா என்னது எடப்பாடி சொல்றாருன்னா அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க, தேர்தலில் கூட அவரை பயன்படுத்தல, அவரை திரும்ப கொண்டு வந்து 2 பிரைம் மினிஸ்டரும் இது திரு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இவர் போய் சந்திச்சு அவங்க ஆட்சியோட வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுவும் இது ஒன்னா சார்? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? என்ன இங்க பாருங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இதை கேளுங்க. திமுக தலைவர்கள் சொன்னா அவங்கள்ட்ட கேளுங்க சார். சண்முகம் சொன்னா சண்முகத்தை கேளுங்க சார். இல்ல நான் ஏற்கனவே கொடுத்த பேட்டியிலையோ அல்லது எங்க கட்சியின் சார்பில் எங்களுடைய தலைவர்கள் யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. திமுக சொன்னாங்க, திருமாவளவன் சொன்னாரு, இன்னொருத்தர் சொன்னாருன்னு என்கிட்ட கேள்வி கேட்கறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? அப்படின்னா அவங்கள்ட்ட தானே கேட்கணும் அதுக்கான விளக்கத்தை. என்கிட்ட எப்படி கேட்க முடியும் நீங்க? இது நான் சொல்றேன், அவங்க சொன்னாங்கிறதுக்காக சொல்றேன் நானு கிடையாது. இது வந்து நான் சொல்றேன். அவர் ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னது, அவர் இயக்கத்தை ஆரம்பிச்சதா டெல்லியில அறிவிச்ச அன்னைக்கு நான் சொன்னது. வேற யாரும் அந்த மாதிரி சொல்லி அவர் எதுக்கு ஆரம்பப்பட்டாருன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக உடச்சு கொண்டு போங்கிறது கேள்வி. ஆனா நீங்க சொன்ன பதில் என்னன்னா அது காரணம் பாஜகன்னு சொன்னீங்க. அதிமுக உடச்சது காரணம் பாஜகன்னு சொன்னீங்க. கிடையாது சார். பொதுவா பிஜேபியினுடைய அரசியல் செயல்பாடு எப்படிப்பட்டதுன்னா ஏதாவது ஒரு இயக்கத்தை கட்சியை அழிக்கிறது என்பது இந்தியா பூரா பல மாநிலம் அவங்க பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில், பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல பல மாநிலங்கள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழ்நாடு. எங்க அதிமுக ஒன்னா தானே இருக்கு. 4 பேர் போனவங்களுக்கு தவிர மீறி போற ஒன்னா தானே இருக்காங்க. யார் இருக்கா சார்? எம்எல்ஏக்களை பத்தி அவர் கேட்கிறாரு. அவர் எம்எல்ஏக்களை பத்தி கேட்கிறாரு, நீங்க மொத்த கட்சியை பத்தி கேக்குறீங்க சார். தமிழ்நாட்டுல திமுகவில கேளுங்க, என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பில்டப் கொடுத்துருக்கீங்க. நான் கேட்கறது இல்ல, தப்பு. நான் சொல்றதை கேளுங்க, இதை கேளுங்க சார். திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு போறது, அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போறது, ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சிக்கு போறது, இது எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு வர்றது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமா நடந்திருக்கிற விஷயம். தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒண்ணும் பண்ணல சார். சம்பந்தப்பட்டவங்க போறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சார் ஏயா போனேன்னு. கட்சி மாறுவது என்பது சார் சிபிஎம்ல இருந்து யாராவது போனா கேளுங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், கட்சி மாறுறதெல்லாம் இங்க சர்வசாதாரணமான விஷயம். எந்த கட்சியும் கேளுங்க, திராவிட திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் தாவேகவா இருந்தாலும் கட்சி மாறுறது, சேர்த்துக்கிறது, வெளியில அனுப்புறது, இதெல்லாம் சகஜமா நடக்கிற விஷயம் சார். தமிழ்நாட்டில் என்னமோ அதிசயமா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு இழப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது தப்பு. ஏன்னா கிடையாது. ஏங்க தோத்து போனவன் போய் ஒரு கட்சியில ஒரு ஆளுங்கட்சி ஒரு பலனை எதிர்பார்த்து சேர்றதுக்கும் வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்து ஒரு தேர்தலை சந்திக்கணும். அவங்க வீட்டு படத்தை செலவு பண்ண போறான். எப்படி அதையும் ஒப்பிடுறீங்க நீங்க? தோத்து போனவன் போய் சேர்றதும் ஜெயிச்சவன் சேர்றதும் ஒன்னா? எப்படி ஒண்ணு? அலையெல்லாம் சொல்ல நானு, நீங்களா ஒரு வார்த்தையை சேர்த்துக்காதீங்க. அலை அல்ல, தப்பு சார். அலைன்னு சொல்லாதீங்க. அலைன்னு சொன்னா
அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்ன இப்ப ஒரு நிருபர் வந்து இல்ல நிருபர் வந்து கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தணும். அலையா நடந்துச்சு. இந்த சட்டப்பேரவை தேர்தல் எந்த ஆளையும் கிடையாது. அது தேவையில்லை சார். நான் எங்க அலைய பத்தி பேசினா உடனே இன்னொரு கேள்விக்கு போறாரு. நீங்க முதல்ல சார் முதல்ல இந்த தேர்தல் அலையே கிடையாது. முதல்ல அலை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அலைனா அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கணும். அலைனா அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கணும். அறுதி பெரும்பான்மை கிடைக்கலையே சார். அலை என்பதற்கும் தனிப்பெரும் கட்சி என்றதுக்கு பெரிய என்ன அப்படி பேசிட்டு இருக்காரு இவரு? ஐயோ இல்ல வார்த்தைகளை முதல்ல நிருபர்கள் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தணும். அலைன்னு நான் சொல்லல. அலையே கிடையாது. அலை இருந்தா அந்த கட்சி தனிப்பெரும்பான்மை வந்து அவங்க பாட்டுல ஏன் எங்க ஆதரவு கேட்க போறாங்க? அப்படி இல்லாதனால தானே. ஒரே ஒரு பத்தி சார், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பம் வேற, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வேற, ஒன்று 4 நாள் வளர்ந்துட்டே இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த தேர்தல் சட்டம், நீங்க சொன்னீங்க சட்டமன்ற ராஜினாமா பண்றாங்க, அதனால பொருட்கள் ஏற்படுது. நீங்க இப்ப கட்டணத்தை திரும்பி யார் ராஜினாமா பண்ண கூட சொன்னீங்க. இது மாதிரியான ஒரு உடனே ஜெயிச்சுட்டு 10 நாள் ராஜினாமா பண்றதுனால வந்து அரசுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கு, பொதுமக்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்கு. இந்த மாதிரி ராஜினாமா பண்றவங்க சட்டத்தை மாத்தணும் அப்படின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கோரிக்கை எதுவும் வைக்கல? நாங்க ஒண்ணு வைக்கலப்பா. அதை பத்திலாம் யோசிக்க. அதான் சார், அதை பத்திலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கட்சி அகில இந்திய மட்டத்தில் பேச வேண்டிய விஷயம். அதான் சார் நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் அகில இந்திய அளவிலான பிரச்சனைகள் மாநிலத்திலேயோ மாவட்டத்திலேயோ. அதுதான் சார் நானும் சொல்றேன். அகில இந்திய அளவில் விவாதிக்க வேண்டிய பிரச்சனை, இந்த மட்டத்தில் தீர்க்கிற பிரச்சனை அல்ல. நான் சொல்லல. இதெல்லாம் அகில இந்திய பிரச்சனை. தேர்தல் என்பது அகில இந்திய பிரச்சனை. அகில இந்திய அளவில் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்.